Transcription, RNA synthesis in molecular biology, PGTRB botany, unit 5ல இருக்கிற டாபிக். டிரான்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோகேரியாட்ஸ். ஸோ ப்ரோகேரியாட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் ஆர்என்ஏ பாலிமரேஸ் தான் இதில் இன்வால்வ் ஆகுது. ஸோ இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹோலோ என்சைம். ஹோலோ என்சைம்னா என்னது? கோர் என்சைம் அண்ட் சிக்மா ஃபேக்டர். கோர் என்சைமில் என்னென்ன இருக்குது? ஆல்ஃபா 2, பீட்டா, பீட்டா டேஷ், ஒமேகா. ஸோ இவங்கெல்லாம் ஆர்என்ஏ சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆர்என்ஏ சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க யார்? கோர் என்சைம். அந்த கோர் என்சைமில் என்னென்ன இருக்குது? ஆல்ஃபா, பீட்டா, பீட்டா டேஷ் இல்லை பீட்டா பிரைம், ஒமேகா இருக்குது. சிக்மா ஃபேக்டர். இந்த சிக்மா ஃபேக்டர் தான் ப்ரொமோட்டார் சீக்வன்ஸை கண்டுபிடிக்க யூஸ் ஆகுது. ப்ரொமோட்டார் ரீஜன்ஸ் பார்த்தீங்கன்னா 10 ரீஜன் இருக்குது. அந்த 10 ரீஜனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ப்ரினர்வ் பாக்ஸ். ப்ரினர்வ் பாக்ஸ் TA, TA, AT, அதாவது தயாமின் அண்ட் அடினைன். தயாமின், அடினைன், அடினைன், தயாமின் இந்த சீக்வன்ஸில் வர அதை தான் நம்ம ப்ரினர்வ் பாக்ஸ்ன்னு இருக்கோம். அது எத்தனை இருக்குது? 10 இருக்குது. அப்புறம் 35 ரீஜன்ஸ் TT, GA, CA. TTன்னா தயாமின், GNனா குவானைன், ANனா அடினைன், CNனா சைட்டோசின், ANனா அடினைன். ஸோ நம்மளுக்கு இப்போ ப்ரோகேரியாட்ஸில் எத்தனை என்சைம் இன்வால்வ் ஆகுது? ஒரே ஒரு பாலிமரேஸ் என்சைம், அதாவது ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்சைம் தான் இதில் இன்வால்வ் ஆகுது. அப்போ பாலிமரேஸ் என்சைமில் என்னென்ன இருக்குது? ஹோலோ என்சைம். ஹோலோ என்சைம்லாம் என்னது? கோர் என்சைமும் ப்ரொமோட் அதோட சிக்மா ஃபேக்டர். கோர் என்சைம் என்ன? ஆல்ஃபா 2, பீட்டா, பீட்டா பிரைம், ஒமேகா. இவங்க ஆர்என்ஏ சிந்தசைஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா? அப்போ சிக்மாவோட வேலை என்ன? ப்ரொமோட்டாரை கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ரொமோட்டாரில் மொத்தம் 10 ப்ரினர்வ்னா TA, TA, AT ப்ரினர்வ் பாக்ஸ் இருக்குது. 10 ரீஜன் இருக்குது. அப்புறமா 35 அதாவது 35 ரீஜன்ஸ் வந்து TT, GA, CA ரீஜன் இருக்குது. இனிசியேஷன். ஸோ இனிசியேஷன்னா என்ன? இனிசியேஷன்னா என்ன? தூண்டுறது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த சிக்மா ஃபேக்டர் வந்து ப்ரொமோட்டரோட சேரணும். அப்போ சேரும்போது என்ன நடக்கணும்னா டிஎன்ஏ அன்வைண்ட் ஆகணும். ஸோ வைண்டிங்கன்னா பிரிஞ்சிருக்கு இல்லையா, அதாவது சேர்ந்துருக்கிறத பிரிக்கணும். அப்போ பிரிக்கும்போது இங்கே ஃபர்ஸ்ட் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா NTP ஆட் ஆகுறாங்க. ஸோ இனிசியேஷன்னா சிக்மா போயிட்டு ப்ரொமோட்டரோட சேருது. ப்ரொமோட்டரோட சேரும்போது டிஎன்ஏ பிரிக்கப்படணும். ஸோ இந்த டிஎன்ஏ பிரிக்கப்படும் போது எது ஆட் ஆகணும்? NPT. NPTனா நியூக்ளியோசைட் ட்ரைஃபாஸ்பேட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்டேட். பாலிமரேஸ்க்கு ஒரு சப்ஸ்டேட்டாக யூஸ் பண்ணுறாங்க. பாலிமரேஸ் எப்போ ஆர்என்ஏ சிந்தசைஸ் ஆகும்போது. அப்போ என்னென்ன நியூக்ளியோசைடு இங்கே இருக்குது? ATP, GTP, CTP, UTP. ஸோ ஈச் NTP வந்து ரைபோநியூக்ளியோடைடுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு நியூக்ளியோட், அதாவது NTPயில் மொத்தம் 4 இருக்கு இல்லையா? ATP, GTP, CTP, UTP. ஓகேவா? அது ஒன்னொன்னும் எதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க சொல்லுங்க? ரைபோநியூக்ளியோடைடு. அப்போ ரைபோநியூக்ளியோடைடு போய் சேர்ந்ததுன்னா எந்த செயின் பெருசாகும்? RNA செயின் பெருசாகும். அப்போ RNA செயின் பெருசாகும் போது பைரோபாஸ்பேட் PPI ரிலீஸ் ஆகுது. ஸோ பைரோபாஸ்பேட் ரிலீஸ் ஆகுது. ஸோ அப்போது அந்த ரியாக்ஷன் என்ன நடக்குது? எனர்ஜெட்டிக்கில் முன்ன போகுது இல்லையா? ஃபார்வர்ட் ஆகுது இல்லையா? இதுதான் NTP. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்வர்ட் ஆகிறது NTP வந்து சேர்ந்தாவே அந்த ரியாக்ஷன் என்ன ஃபார்வர்ட் ஆகுதுன்னு சொல்லியாச்சு. எலாங்கேஷன். எலாங்கேஷனாக இப்போ சிக்மா ஃபேக்டர் ரிலீசஸ் RNA polymerase and moves to the 5' to 3' or 5' to 3'. ஸோ எலாங்கேஷனில் என்ன நடந்துச்சு? சிக்மா ஃபேக்டர் ரிலீஸ் ஆயாச்சு. ரிலீஸ் ஆன உடனே எது ரிலீஸ் ஆச்சு? ரிலீஸ் ஆச்சுன்னா யார்கிட்ட இருந்து?
ஆர்என்ஏ பாலிமரேஸ்லேருந்து ரிலீஸ் ஆச்சு. அப்போது 5 prime to 3 prime வரையும் சீக்வன்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ரன் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டெர்மினேஷன். டெர்மினேஷன்னா ரோ இண்டிபெண்ட். ரோ இண்டிபெண்ட் அந்த இடத்துல எது அதிகமாக இருக்குன்னா ஜிசி. ஜிசின்னா சைட்டோகைனின் ரிச் ஹேர்பின்னா இருக்கும். ப்ளஸ் யூ டெயில், அதாவது யுராசில்டெயின் அதிகமாக இருக்கும். ஸோ ரோ இண்டிபெண்ட். ரோ வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்டெண்ட் ஆன சிக்மா ஃபேக்டரோட வந்தது இல்லையா, அந்த எக்ஸ்டெண்ட் ஆன ஆர்என்ஏ பாலிமரேஸ் கிட்டேருந்து ஆர்என்ஏ பாலிமரேஸ்லேருந்து ஆர்என்ஏ சிந்தசைஸ் ஆகுது இல்லையா. ஸோ அதுலேருந்து டிபெண்ட் ஆகும்போது அந்த ஆர்என்ஏல இருக்கிற ஜிசி ரிச்சாகி ஹேர்பின் மாதிரி ஒரு கண்டிஷனை கொண்டு வருது. அந்த ஹேர்பின் ப்ளஸ் ஜிசி ரிச் ஹேர்பின் ப்ளஸ் யூ டைப் யுராசில் டெயிலும் ஃபார்ம் ஆகுது. இப்போ ரோ டிபெண்ட்னா ரோ ஃபேக்டர். ஸோ ரோ ஃபேக்டரில் என்னென்ன இருக்குது? ஏடிபி டிபெண்ட் ஹெலிகேஸ் இருக்குது. ரோ ஃபேக்டரில் என்ன இருக்குது? ஏடிபி டிபெண்ட் ஹெலிகேஸ் இருக்குது. இது ஆர்என்ஏவையும் டிஎன்ஏவையும் அன்வைண்ட் பண்ணுது. அதாவது ஆர்என்ஏ டிஎன்ஏ ஹைப்ரிட்ஸாக அன்வைண்டிங் பண்ணிகிட்ருக்கு. யூகேரியாட்ஸில் ஆர்என்ஏ பாலிமரேஸ் எத்தனை? ப்ரோகேரியாட்ஸில் 1 தான், ஆனால் யூகேரியாட்ஸில் 3 இருக்குது. பாலிமரேஸ் 1, பாலிமரேஸ் 2, பாலிமரேஸ் 3. பாலிமரேஸ் 1ஓட வேலை என்ன? ஆர்என்ஏ 28S, 18S, 5.8S. அப்போ ஆர்என்ஏல 28S இருக்குது, 18S இருக்குது, 5.8S இருக்குது. பாலிமரேஸ் 2ல் எம்ஆர்என்ஏ, எஸ்என்ஆர்என்ஏ. ஸோ பாலிமரேஸ் 2ல் எம்ஆர்என்ஏ, எஸ்என்ஆர்என்ஏ இருக்குது. பாலிமரேஸ் 1ல் ஆர்என்ஏ தான் இருக்குது, அது 28, 18 அண்ட் 5.8Sல இருக்குது. ஆனால் பாலிமரேஸ் 2ல் எம்ஆர்என்ஏ அண்ட் எஸ்என்ஆர்என்ஏ தான் இருக்குது. பாலிமரேஸ் 3ல் டிஆர்என்ஏ அண்ட் 5S ஆர்ஆர்என்ஏ இருக்குது. ஸோ இது கேட்கலாம். ஸோ பாலிமரேஸ் 1ல் எவ்வளோ இருக்குது? ஆர்ஆர்என்ஏ 28S, 15S, 15 இல்லை 28S, 18S, 5.8S. இது 3மே இதில் இருக்குது, ஆர்ஆர்என்ஏல. ஸோ 28S, 18S, 5.8S. பாலிமரேஸ் 2ல் எம்ஆர்என்ஏ அண்ட் டி தட் இஸ் எஸ்என்ஆர்என்ஏ. ஸோ எம்ஆர்என்ஏவும் எஸ்என்ஆர்என்ஏ இதில் இருக்குது பாலிமரேஸ் 2ல். அப்போ பாலிமரேஸ் 3ல் டிஆர்என்ஏ அப்புறமா ஆர்ஆர்என்ஏ வந்து 5Sல இருக்குது. ஓகே, தட் இஸ் ப்ரொமோட்டாஸ். ஸோ ப்ரொமோட்டாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே பார்த்தோம் இல்லையா 10 regions, 35 regions. அந்த மாதிரி இங்கே டாட்டா பாக்ஸில் 25 இருக்குது. டாட்டா பாக்ஸில் எத்தனை இருக்குது? 25 இருக்குது. சிஏடி அதில் எத்தனை இருக்குது? 75 பாக்ஸ் இருக்குது. ஜிசி பாக்ஸ் எத்தனை இருக்குது? 90 இருக்குது. ஸோ டாட்டா பாக்ஸில் 25, ஜிசி தட் இஸ் டாட்டா பாக்ஸில் 25, சிஏஏடியில் 75, ஜிசியில் 90. ஸோ மொத்தம் பார்த்துக்கோங்க, டாட்டா பாக்ஸில் எத்தனை இருக்குது? 25. அப்புறமா சிஏஏடியில் தட் இஸ் கேட் அப்படின்னு சொல்லலாம், சிஏஏடியில் 75, ஜிசியில் 90. இங்கே இனிசியேஷன். ஸோ இனிசியேஷன் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர்ஸ் என்னென்ன சொல்லுங்க? ஒரு நிமிஷம். இனிசியேஷன் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர்ஸ் தேவை. டிஎஃப்ஐடி. டிஎஃப்ஐடினா டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர் 2D. ஸோ இது டைப் ஏ ஜென்ரல் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர் ஜிடிஎஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஆர்என்ஏ பாலிமரேஸ் 2 தேவை. ஸோ இந்த ஜிடிபி வேலை செய்கிறதுக்கு ஆர்என்ஏ பாலிமரேஸ் தேவை. பாலிமரேஸ் 2 டிரான்ஸ்கிரிப்ஷன் இன் யூகேரியாட்ஸ். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சப்யூனிட் காம்ப்ளெக்ஸ். ஸோ ரொம்ப மல்டிபிளாக இருக்குது. இதோட மெயின் காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிபிபி, டாட்டா பைண்டிங் புரோட்டீன். டாட்டானா யாரு? தயாமின் அடினைன் பைண்டிங் புரோட்டீன். அண்ட் டிஏஎஃப், டிபிபி அப்படின்னு சொல்லுவாங்க,
associated factors. ஸோ இதோட ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ரெக்கக்னைஸ் பண்ணி டாட்டா பாக்ஸை கண்டுபிடிச்சி அதோடு சேரும் யார் ப்ரொமோட்டார் ரீஜனில். அண்ட் அதர் ஜென்ரல் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர்ஸ் TFI, TF2A அண்ட் TF2B. ஸோ இதெல்லாம் மற்ற ஜென்ரல் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர்ஸ் அண்ட் RNA polymerase 2 to form the pre-initiation complex. ஸோ இவங்கெல்லாம் வந்து மற்ற ஜென்ரல் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே சேர்ந்து RNA polymerase 2-வை எது ஃபார்ம் பண்ண வைக்குது? ப்ரீ-இனிசியேஷன் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ண வைக்குது. ஸோ இது ஒரு ஸ்கேப்ஃபோல்டு மாதிரி இருக்குது ப்ரொமோட்டாருக்கு. அப்புறம் TBP அதை சொல்லியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து இந்த TF2Dயும் TB இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது பைண்டிங் வித் டாட்டா. ஸோ இப்போ எலாங்கேஷனில் பார்த்தீங்கன்னா பாலிமரேஸ் 2 என்ன பண்ணுது? HNRNA-வை ப்ரொடியூஸ் பண்ணுது. HNRNA. ஸோ HNRNA யாருக்கு முன்னோடி? mRNA-வோட முன்னோடி. அப்புறம் இப்போ டெர்மினேஷன் சைட்டில் வந்து பாலி அடெனேஷன், அதாவது ஆடிங் ஆஃப் அடினைன் சிக்னல் கொடுக்குது டெர்மினேஷன் ரீஜனுக்கு வந்துட்டோன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா AAUAAA ட்ரிகர் ஆகுது. ட்ரிகராய் பிரியுது. அப்போ பிரியும் போது நிறைய அடினைன் வந்து சேரும். ஸோ அதுதான் வந்து பாலி அடெனேஷன். போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் மாடிஃபிகேஷன் இன் யூகேரியாட். இப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சிடுச்சு. என்னென்ன நடக்க போகுது யூகேரியாட்ஸில் பாருங்கள். 5' கேப்பிங். ஸோ இப்போது 7-methyl guanosine triphosphate, அதாவது மெத் 7, அதாவது 7-methyl நம்ம மெத் டு த பவர் ஆஃப் 7 GPP குவானோசின் மோனோஃபாஸ்பரஸ் சேர்ந்து இல்லையா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் 3' பாலி அடெனேஷன், பாலி A டெய்லில் 100 to 250 அடினைன் ரெசிடியூஸ் இங்கே இருக்குமா. ஸோ போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் மாடிஃபிகேஷனில் என்னென்ன சேஞ்ச் ஆகும்? கேப்பிங் ரீஜனில் குவானோசின் ட்ரைஃபாஸ்பேட் வந்து சேரும். அதுவும் எவ்வளோ? 7-methyl குவானோசின் ட்ரைஃபாஸ்பேட். அதே மாதிரி 3' பாலி அடெனைசேஷன், அதாவது AAUAA இருக்கும் இல்லையா, அங்கே இடத்துல வெறும் A வந்து சேஞ்ச் ஆகும். A வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும், ஆட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் பாலி அடெனேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்ப்ளைசிங். அது எவ்வளோ இருக்கும்? ஸ்ப்ளைசிங் முன்னாடி பாலி அடெனைசேஷனில் எவ்வளோ A வந்து சேரும்? 100 to 250 அடினைன் ரெசிடியூஸ் வந்து சேருமா. இப்போ ஸ்ப்ளைசிங். ஸோ ஸ்ப்ளைசிங்னாவே என்னன்னு தெரியுமா? இன்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணி எக்ஸான்ஸை மட்டும் ஜாயின் பண்ணுறது தான் ஸ்ப்ளைசிங். ஸோ இந்த ஸ்ப்ளைசிங்கில் SNRNPs ஆன இந்த ஸ்ப்ளைசிங்கில் பார்த்தீங்கன்னா SNRNPs, அதாவது ஸ்மால் நியூக்ளியார் ரைபோநியூக்ளியோப்ரோட்டீன், ஸ்மால் நியூக்ளியார் ரைபோநியூக்ளியோப்ரோட்டீன், அதை வந்து SNPsன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து யூரின், தட் இஸ் யூரிடின் ரிச்சாக இருக்கிறதுனால யூரின் 1, 2, 3, 4, 5, 6 வரையும் இருக்குது. ஸோ யூரின், தட் இஸ் U1 யுராசில்னா யூரிடின்னு வச்சுக்கோங்களேன். யூரின், தட் இஸ் யுராசில் 1 SNRP வந்து ஸ்ப்ளைஸ் சைட் ஆஃப் த இன்ட்ரானை கண்டுபிடிக்குது. அப்போது U2 SNRP வந்து பிரான்ச் பாயிண்ட், அதாவது இன்ட்ரானோட பிரான்ச் பாயிண்ட்டை கண்டுபிடிக்குது, அதாவது கண்டுபிடிச்சு சேருது. ஃபஸ்ட்டு ஒன் வந்து கண்டுபிடிச்சாச்சு, அந்த சைட் 5' ஆண்ட ஸ்ப்ளைஸ் சைட்டை கண்டுபிடிச்சி இன்ட்ரானை கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டாவது இன்ட்ரானோட பிரான்ச்டு பாயிண்ட் சீக்வன்ஸை கண்டுபிடிச்சி அதோட சேருது. தட் இஸ் யுராசில் 4 SNRPs வந்து பார்த்திங்கன்னா இவங்க யுராசில் 6ஓட சேர்ந்து ரிப்ரஸாரை ஆக்ட் செய்யுது. ஸோ இது வந்து ஸ்ப்ளைசிசோமை ரெடி ஆக்குது. யுராசில் 5 SNRP வந்து பார்த்திங்கன்னா 2 எக்ஸான்ஸை அலைன் பண்ணி ஜாயின் பண்ண வைக்குது.
அப்போ யுராசில் 6 SNRPயோட வேலை என்ன? டிரான்ஸ் எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு ஆக்டிவ் கேட்டலிட்டிக் சைட்டை மாற்றுது. எதை? U2-வை. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. SNRPs வந்து மொத்தம் 4 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது UN1, U2, U4, U5, U6. U1 SNRPயோட வேலை என்னன்னா 5' ஸ்ப்ளைஸ் சைட்டில் இருக்கிற இன்ட்ரானை ரெக்கக்னைஸ் பண்ணுது. ரெண்டாவது U2 SNRPயோட வேலை என்னன்னா அந்த கண்டுபிடிச்ச இடத்த ஸ்ப்ளைஸ் சைட் ஆஃப் இன்ட்ரான்ஸை கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அதோடு சேர்ற வேலையை பார்க்குறாங்க. U4ஓட வேலை என்னன்னா U6ஓட சேர்ந்து ரிப்ரெசராக வேலை செய்கிறாங்க. ஸோ ரிப்ரெசராக வேலை செய்யும்போது ஸ்ப்ளைசிசோம்ஸ் ரெடி ஆகுறாங்க. U5 வந்து பார்த்திங்கன்னா 2 எக்ஸான்ஸை பிரிஞ்சிருக்கு இல்லையா, 2 எக்ஸான்ஸை ஒன்றா ஜாயின் பண்ண வைக்கிறாங்க. U6 வந்து டிரான்ஸ் எஸ்டரிஃபிகேஷனை ரியாக்ஷனை கேட்டலைஸ் பண்ணுறாங்க. யாரோட சேர்ந்து? U2ஓட. அண்ட் U1, U2, U4, U5, U6 SNRPs வந்து மேஜர் ஸ்ப்ளைசிசோம்னு சொல்லுவாங்க. ஸோ மேஜர் ஸ்ப்ளைசிசோம்ஸ்னா யார்? U1, U2, U4, U5, U6 SNPஸை தான் மேஜர் ஸ்ப்ளைசிசோம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போது U3 SNRP வந்து இது வந்து ஸ்ப்ளைசிசோமோட ஒரு பார்ட்டு கிடையாது. ஆனால் இன்ஸ்டெட் U3 ஃபங்க்ஷன் ஆஸ் அன் நியூக்ளியோலஸ் டியூரிங் RNA ப்ராசஸிங். இதனால rRNA ஃபார்ம் ஆகுது. 18S rRNA ஃபார்ம் ஆகிறதுக்கு யார் காரணம்? U3 SNRNAs. அதாவது U1, U2, U3, U4, U5, U6 எல்லாமே எதில் ஹெல்ப் பண்ணுதுன்னு ஏன்னா மேஜர் ஸ்ப்ளைசிசோம். ஆனால் U3 SNRP மட்டும் ஸ்ப்ளைசிசோமோட ஒரு பார்ட்டு கிடையாது. அவங்க நியூக்ளியோலஸில் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து 18 RNS ஃபார்ம் ஆகிறதுக்கு RNA ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ண வைக்கிறாங்க. ஸோ திரும்பவும் இதை சொல்கிறேன். U1 வந்து ரெக்கக்னைஸ், அதாவது 5' சைட்டை ரெக்கக்னைஸ் பண்ணுது. U2 வந்து பிரான்ச்ட ஹெல்ப்பரோட சேர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. U3, U4ம் U6ம் சேர்ந்து ரெகுலேட்டரி பேர் ஆகிட்டு ரிப்ரெசராக, அதாவது ரெகுலேட்டரி பேர் ஆகுறாங்க. U4 வெளியில் வந்துடுறாங்க. US வந்து கேட்டலிட்டிக்காக மாறுறாங்க. U5 வந்து எக்ஸான்ஸை ஜாயின் பண்ண வைக்கிறாங்க. அண்ட் U3 வந்து RNA ப்ராசஸிங், ஆனால் இது ஸ்லைசிங் ப்ராசஸ் கிடையாது. ஓகேவா? இப்போ நாம் ஸ்ப்ளைசிங் பார்த்தோம் இல்லையா, இந்த ஸ்ப்ளைசிசோம்ஸில் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தட் இஸ் கான்சென்சஸ் சீக்வன்ஸ் 5GU 3AG இதெல்லாமே கான்சென்ஸ் சீக்வன்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட் RNA எடிட்டிங். இது ஒரு பேசிக் இன்சர்ஷன், டெலிஷன், மாடிஃபிகேஷன். எடிட் பண்ணுறது என்ன? தேவையான போய் ஆட் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா எடுத்துடலாம், மாடிஃபை பண்ணலாம். அதுதான் RNA எடிட்டிங். அண்ட் ஆல்டர்னேட்டிவ் ஸ்ப்ளைசிங்னா மல்டிபிள் ப்ரோட்டீன்ஸ் ஃப்ரம் ஒன் இன்னொன்னா மாற்றுறது. ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன், லாக் ஓப்ரான் இன்டியூசபிள் கேட்டபாலிக் சிஸ்டம். ஸோ இன்டியூஸ் பண்ணுறதும் கேட்டபாலிக் பண்ணுறதும் சிஸ்டமாக இருக்கிறது என்னது? ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன். லாக் ஆப்ரான்னா இன்டியூசபிள், தூண்டுறது. அண்ட் கெட்டபாலிக் சிஸ்டம். கெட்டபாலிசம்னா என்னது? பிரேக் டவுன் ப்ராசஸ் தானே. அப்போது இங்கே ஈகோலையை கண்டுபிடிக்க, அதாவது இது எதில் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாக் ஆப்ரான் பார்த்தீங்கன்னா ஈகோலையில் பார்க்கலாம். இது லாக்டோஸ் மெட்டபாலிசத்தை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. இந்த லாக் ஆப்ரான் வந்து லாக்டோஸ் மெட்டபாலிசத்தை அதாவது கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. இதுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஜீன், LAC-Z, பீட்டா கேலக்டோசிடேஸ், LAC-Y, பெர்மியேஸ், LAC-A, டிரான்ஸ் அசிட்டைலேஸ். ஸோ இதுக்கு தேவையான ஜீன்ஸ் என்ன? LAC-Z வந்து பீட்டா கேலக்டோசிடேஸ், LAC-Y வந்து பெர்மியஸோ, LAC-Z வந்து பீட்டா கேலக்டோசிடேஸ், LAC-Y வந்து பெர்மியேஸ், LAC-A வந்து டிரான்ஸ் அசிட்டலேஸ். அதாவது Z ஞாபகம் வச்சுக்கோங்க. LAC-Z வந்து பீட்டா கேலக்டோசிடேஸ்.
லாக் வந்து Y வந்து அதாவது பீட்டா, லாக் பீட்டான்னா கேலக்டோசிடேஸ், பீட்டா கேலக்டோசிடேஸ். லாக் Z வந்து பீட்டா கேலக்டோசிடேஸ். லாக் Y வந்து பெர்மியேஸ். லாக் A வந்து டிரான்ஸ் அசிட்டைலேஸ். ஸோ ரெகுலேட்டரி லாக் 1 வந்து ரெப்ரஸாராக இங்கே வேலை செய்யுது. அப்போ ப்ரொமோட்டார் அண்ட் ஆப்பரேட்டார் ஜீன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ரொமோட்டார் அண்ட் ஆப்பரேட்டார் ஜீன்ஸ் இருக்குது. இது எப்படி ரெகுலேஷன் பண்ணுதுன்னு பாருங்கள். நோ லாக்டோஸ் இல்லை, ரெப்ரஸார் வந்து பைண்ட் ஆயிடுச்சு, யாரோட ஆப்பரேட்டரோட சேர்ந்துடுச்சு. அப்போது லாக்டோஸ் இல்லாததுனால ரெப்ரஸார் வந்து யாரோட ஒன்று சேர்ந்துட்டாங்க, ஆப்பரேட்டரோட சேர்ந்துட்டாங்களா? ஸோ ஆப்பரேட்டரோட சேர்ந்த உடனே எது ஸ்டாப் ஆகிடுச்சு? டிரான்ஸ்கிரிப்ஷன் பிளாக் ஆகிடுச்சு. அப்போ லாக்டோஸ், அல்லோ லாக்டோஸ் இருக்கா? இவங்க வந்து ரெப்ரஸாரோட சேர்ந்துட்டாங்களா? ஸோ சேர்ந்த உடனே ஆப்பரேட்டர் இங்கே என்ன, அதாவது இன்ஆக்டிவேஷன் ஆகிடுச்சா? ஸோ இது பிளாக் ஆன டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதாவது நோ லாக்டோஸ் இல்லைன்னா ரெப்ரஸார் வந்து ஆப்பரேட்டரோட சேர்ந்துருவாங்க, அப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் பிளாக் ஆகிடும். அதே லாக்டோஸ் இருந்துச்சுன்னா ரெப்ரஸார் வந்து அல்லோ லாக்டோஸான லாக்டோஸோட சேர்ந்து, அதாவது இன்ஆக்டிவேஷனாக இருந்ததை ஸ்டார்ட் பண்ண வச்சுருவாங்க. எது இன்ஆக்டிவேஷனாக இருந்தது? டிரான்ஸ்கிரிப்ஷன். அதை ஆன் பண்ணிடுவாங்க. இப்போ குளுக்கோஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ குளுக்கோஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா சிஏஎம்பி வந்து லோ ஆகிடும். ஸோ லோ ஆகிறதுனால சிஏபி வந்து ஆக்டிவேட் ஆகாமல் முடியும். இது வந்து வீக் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஆர்பி ஓப்பரான் இது ரீப்ரெசபிள் அனபாலிக் சிஸ்டம். இதுக்கு முன்னாடி வரையும் பார்த்தது வந்து கெட்டபாலிக் பிரேக் டவுன். அப்போ இது அனாபாலிக்னா பில்டிங் அப் ப்ராசஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். டிஆர்பின்னா ட்ரிப்டோஃபான் ஓப்பரான். ஸோ இது வந்து ரிப்ரெசபிள் அனபாலிக் சிஸ்டம். ஸோ இது ட்ரிப்டோஃபான் பயோசிந்தசிஸை ரெகுலேட் பண்ணுது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெப்ரஸார் ப்ரோட்டீன் வந்து இன்ஆக்டிவாக இருக்குது, டிஃபால்ட்டாக அவங்க இன்ஆக்டிவாக இருக்குது. ஹை ட்ரிப்டோஃபேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோர் ரெப்ரஸாரோட சேர்ந்து வேலை செஞ்சு அந்த ரெப்ரஸாரை பைண்ட் பண்ணி எதை ஸ்டாப் பண்ண பிளாக் ஆகிடுது? டிரான்ஸ்கிரிப்ஷன். இப்போ அதுவே அத்தனேஷன் மெக்கானிசம்னா லீடர் சீக்வன்ஸ், அதாவது டிஆர்பிஎல் ட்ரிப்டோஃபானோட லீடர் சீக்வன்ஸோட சேர்ந்து ஹேர்பின்னை ஃபார்ம் பண்ணி டெர்மினேட் பண்ணி டிரான்ஸ்கிரிப்ஷன், வென் ட்ரிப்டோஃபான் வந்து அதிகமாக இருந்ததுன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்க போகுது. ஆர்என்ஏ இன்டர்ஃபெரன்ஸ், ஆர்என்ஏஐன்னு சொல்லுவாங்க. இது டிரான்ஸ்கிரிப்ஷனல் ஜீன் சைலன்சஸ், பிஜிடி, போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் ஜீன் சைலன்சிங், பிடிஜிஎஸ் ஆகும்போது நடக்கிறது தான் ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ், ஆர்என்ஏஐ. ஸோ இங்கே ஸ்மால் இன்டர்ஃபரன்ஸ் ஆர்என்ஏல நடக்குது இல்லையா, அதை எஸ்ஐஆர்என்ஏ. இவங்க எம்ஆர்என்ஏவோட சேரும்போது டிரான்ஸ்கிரிப்ஷன் டீக்ரேட் ஆகிடும். ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் டீக்ரேட் ஆகும்போது ஜீன் சைலன்சிங் நடக்கும். அதை நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜீன் சைலன்சிங். இப்போ ஸ்மால் இன்டர்ஃபரன்ஸ் ஆர்என்ஏ வந்து எம்ஆர்என்ஏவோட சேரும்போது டீக்ரடேஷன் நடக்கும். நெக்ஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் ஜீன் சைலன்சிங், டிஜிஎஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ ஆர்என்ஏ வந்து டிரான்ஸ்லேஷனோட பிளாக் பண்ணும். ஸோ டிரான்ஸ்லேஷனோட பிளாக் பண்ணும் ஆர் ப்ரொமோட் ஹெட்டிரோக்ரோமாட்டின் ஃபார்மேஷன். ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷனல் ஜீன் சைலன்சிங் என்ன பண்ணுதுன்னா மைக்ரோ ஆர்என்ஏஸை வந்து பிளாக் பண்ணுது, டிரான்ஸ்லேஷன் ஆர் ப்ரொமோட். இல்லைன்னா ஒன்று டிரான்ஸ்லேஷனை பிளாக் பண்ணிடும், அப்படி இல்லைன்னா ஹெட்ரோக்ரோமாட்டின் ஃபார்மேஷனை தூண்டும். என்சைம்ஸ் வந்து டைசர் ஆர்ஐஎஸ்சி காம்ப்ளெக்ஸை உருவாக்கும். ஸோ டைசர் அண்ட் ஆர்ஐஎஸ்சி காம்ப்ளெக்ஸை வந்து இந்த இடத்துல உருவாகும். அண்ட் பயாலஜிக்கல் ரோல் பார்த்திங்கன்னா டிஃபென்சிவ் வைரஸஸ் அப்புறமா ரெகுலேஷன் ஆஃப் எண்டோஜீனஸ் ஜீன்ஸை வந்து டிஃபென்சிவ்னா வைரஸஸுக்கு அகெயின்ஸ்டாக வேலை செய்யும். அப்புறமா எண்டோஜீனஸ் ஜீன்ஸை வந்து ரெகுலேஷன் பண்ணும். டிரான்ஸ்லேஷன், ஜெனட்டிக் கோடு எப்போவுமே எத்தனை இருக்கும்? ட்ரிப்ளெட் கோடு அந்தானே 64
பாசிபிள் இருக்குது. அதில் 20 அமினோ ஆசிட்ஸை கோட் பண்ணுறாங்க. ஜெனட்டிக் கோட் எவ்வளோ 64, அதில் 20 அமினோ ஆசிட்ஸை கோட் பண்ணுறாங்களா? டீஜெனரசி. ஸோ டீஜெனரசி ஆர் ரீடண்டன்சி, இது வந்து மோர் தென் ஒன் கோடான் கோட் ஃபார் அன் அமினோ ஆசிட். ஒரு கோடானுக்கு மேலே கோட் பண்ணும். அது வந்து எக்ஸப்ட் மெத்தியூனைன் அண்ட் டிஆர்பி, இதை தவிர மற்ற எல்லாம் நிறைய கோடான், மோர் தேன் ஒன் கோடான் வந்து ஒரு அமினோ ஆசிட்க்கு ஃபார் அன் அமினோ ஆசிட்க்கு கோட் பண்ணும். ஸோ ஸ்டார்ட் கோடான் எது? ஏயுஜி மெத்தியூனைன். ஸ்டாப் கோடான் யுஏஏ, யுஏஜி, யுஜிஏ. உபிள் ஹைப்போதசிஸ்ன்னா அந்த ஃபஸ்ட்டு 2 கோடான் வந்து சேமாக இருக்கும், லாஸ்ட் அதாவது தேர்ட் கோடான் பேஸ் மட்டும் மாறும். அது உபிள்ஸ் ஹைப்போதசிஸ். tRNA சார்ஜிங், அமினோ அசைல் tRNA சிந்ததேசஸ். இது வந்து அமினோ ஆசிடோட அட்டாச் ஆகுது. tRNA அமினோ ஆசிடோட அட்டாச் ஆச்சுன்னா அது சார்ஜ் tRNA. ஸோ இங்கே எனர்ஜி டிபெண்ட் ரியாக்ஷன் தான் இங்கே. அண்ட் இங்கே வந்து டிரான்ஸ்லேஷன் நடக்கிறதுக்கு ஒரு அக்யூரஸியாக இங்கே இருக்குது. டிரான்ஸ்லேஷன் இன் ப்ரோகேரியாட்ஸ். இனிசியேஷன் பார்த்தீங்கன்னா ரைபோசோம் பைண்டிங் சைட். இங்கே ரைபோசோம் பைண்டிங் சைட்டில் ஷைன் டால்காமோ சீக்வன்ஸ், ஷைன் டால்காமோ சீக்வன்ஸ்ன்னு படிங்க. ஷைன் டால்காமோ சீக்வன்ஸ் இதுதான் இனிஷியேட் பண்ணுது tRNA. ஸோ அப்படி இனிஷியேட் பண்ணும்போது எஃப் மெத்து வந்து tRNAவோட சேருது. ஸோ இனிஷியேஷன் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா IF1, IF2, IF3 எல்லாம் இங்கே ஃபார்ம் ஆகுது. எலாங்கேஷன் பார்த்தீங்கன்னா அமினோ அசைல் ஏ, பி வந்து பெப்டைடல், இ வந்து எக்ஸிட் சைட். ஸோ ஏ வந்து அமினோ சைட், பி வந்து பெப்டிடோலைட், இ வந்து எக்ஸிட் சைட். EFTU brings the charge TNA. ஸோ EF elongation TU இருக்கு இல்லையா, EF elongation factor EF, TU வந்து சார்ஜ் TNAவை கொண்டு வருது. அண்ட் பெப்டைட் டிரான்ஸ்ஃபர் ஃபார்ம்ஸ் த பெப்டைட் பாண்ட்ஸ். டெர்மினேஷன். ஸோ டெர்மினேஷன்னா ஸ்டாப் கோடான். ஸோ இது வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி அந்த இடத்துல ரிலீஸ் பண்ணுது. ஸோ அப்போ அங்கே ஸ்டாப் கோடான் வந்தோடனே கண்டுபிடிச்சிட்டு அதை ஸ்டாப் பண்ண வைக்குது இல்லையா, வச்ச பிறகு அங்கே இருக்கிற ப்ரோட்டீன்ஸை ரிலீஸ் பண்ணுது இல்லையா, அதுதான் RF1, RF2, RF3ன்னு சொல்லுவாங்க. பெப்டைட்ஸாக ரிலீஸ் ஆகுது இங்கே. டிரான்ஸ்லேஷன் இன் யூகேரியாட்ஸ். இங்கே லார்ஜர் ரைபோசோம்ஸ் ATS யூஸ் ஆகிறதுனால இனிசியேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்கேனிங், அதாவது ஸ்கேனிங் ஆஃப் AUG நியர் த கோசாக்ஸ் சீக்வன்ஸ் ஆண்ட கண்டுபிடிக்குது. ஸோ அந்த இனிஷியேட் பண்ணும்போது tRNA மெத் tRNAவா நாட் ஃபார்முலேட்டட் ஆகலை. அதாவது எஃப் மெத்தி கிடையாது, வெறும் மெத்த tRNAவா தான் இங்கே நடக்குது, ஃபார்முலேட்டட் ஆகலை. EIF எஸ் யூகேரியாட்டிக் இனிஷியேஷன் ஃபேக்டர். இங்கே யூகேரியாட்டிக் இனிஷியேஷன் ஃபேக்டர் தேவை எது அந்த இந்த இனிஷியேஷனுக்கு. நெக்ஸ்ட் டெர்மினேஷன்னா ரிலீஸ் ஃபேக்டர்ஸ் ERF1, ERF3. போஸ்ட் டிரான்ஸ்லேஷனல் மாடிஃபிகேஷன். ஸோ கிளீவேஜ்னா ரிமூவல் ஆஃப் சிக்னல் பெப்டைட்ஸ், ப்ரோபெப்டைட்ஸ் எல்லாமே. ஃபாஸ்போரிலேஷன்னா பாஸ்பரஸ் ஆட் ஆகணும். ப்ரோட்டீன் கைனேசஸ் ரெகுலேட்ஸ் த ஆக்டிவிட்டி. ப்ரோட்டீன் கைனேசஸ் தான் அந்த இது ஃபாஸ்போரிலேஷன் நடந்த பிறகு ரெகுலேட் பண்ணுறது எல்லாமே இதோட ஆக்டிவிட்டி. கிளைகோசைலேஷன் N and O linked for stability and targeting. மெத்தைலேஷன்னா மெத்தில் குரூப் ஆட் ஆகிறது. அசிட்டைலேஷன்னா அசிட்டைல் குரூப் வந்து ஆட் ஆகிறது. ஸோ இங்கே ஹிஸ்டோன்ஸ் அண்ட் என்சைம்ஸையும் ரெகுலேட் பண்ண முடியும். யூபிக்யூட்டேஷன்னா அதாவது யாரை டார்கெட் பண்ணுறாங்கன்னா இந்த டார்கெட் ப்ரோட்டீன்ஸ் வந்து டீக்ரிடேஷனுக்கு கொண்டு போகிறது தான் யூபிக்யூட்டினேஷன். டைசல்ஃபைட் பாண்ட் ஃபார்மேஷன். ஸோ ப்ரோட்டீன் வந்து ஸ்டெபிலிட்டியாக இருக்கிறதுக்கு டைசல்ஃபைட் பாண்ட் ஃபார்ம் ஆகணும். லிப்பிடேஷன்னா இந்த ப்ரோட்டீன் ஆங்கர் பண்ணுறது யார்? மெம்பரைனு, லிப்பிட் மெம்பரைன் தானே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.